எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 128 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கைகளின் பிரயாசம் என்பதே. இந்த சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை பற்றி வர்ணித்து சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள். இன்றைய தியான வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதாவது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய வேலைகளை செய்யும்போது அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அதனால் உண்டாகும் பிரயாசத்தை சாப்பிடும்படியாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாம் அநேகரை பார்க்கிறோம். கஷ்டத்தின் பலனை, பிரயாசத்தை அவர்கள் அனுபவிக்காமல் போகிறார்கள். அநேகர் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்து வாழ்க்கையே இல்லாமல் போகிறார்கள். நம்முடைய கஷ்டத்தின் பிரயாசத்தின் பலன்களை கர்த்தர் கொடுக்கும்போது அதை தாழ்மையுடன் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. நாம் கையிடும் வேலைகளின் பிரதிபலனை அனுபவிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாயிருக்கிறது. கர்த்தர் கொடுத்திருப்பதில் இருந்து நாம் திருப்தியாக சமாதானமாக இருந்து கர்த்தருக்கே நன்றி சொல்லுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களுடன் இருந்து எங்களுடைய கஷ்டத்தின் பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதித்து எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.